இவ்வளவு நடந்த பிறகும், ஐயா எங்களை அவமானப்படுத்திய பிறகும், காயப்படுத்திய பிறகும் எங்கள் குலசாமி அவர்தான் அன்புமணி சொல்றாரு. இது ஹேஷியம் இல்ல, பொது மேடையிலேயே மைக்கிலேயே சொல்றாரு. நமக்கு குலசாமி அவர்தான். அப்ப குலசாமின்னா குறைஞ்சபட்ச மரியாதையை நீங்க தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த குலசாமி போட்ட உத்தரவை நான் ரத்து செய்கிறேன், நீங்க வாங்க திலகபாமா, நீங்கள் மீண்டும் பொருளாளர், எது கொடுக்குறீங்க? அப்ப குலசாமி மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதை அவ்வளவுதான ஒரு கேள்வி இயல்பா வருது இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் இந்த பிரச்சனைகளுடைய ஆழம் புரிஞ்சவங்க எதிர்பார்க்கிறாங்க. சரி, இதுல நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க எப்படி அன்புமணி என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் தான் நம்முடைய குலசாமி, அவர் தான் நமக்கு தலைவர், அவர் தான் எல்லா கிராமங்களுக்கும் போனவர், எல்லாத்தையும் ஒத்துக்கிறார். ஆனா உன் கொள்கையை ஏற்றுக்கொள்வேன், உன்னை தலைமையில் ஏற்றுக்கொள்வேன், ஆனா நீ இந்த கட்சிக்குள்ள வந்துடாத, நீ வீட்டுல திண்ணையில பெரியப்பா மாதிரி உட்கார்ந்துரு, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன, அது எப்படி ஒத்துப்பாரு ஒரு பெரியவர்? சார் நான் கேட்கிறேன், கல்யாணத்துல ஆசீர்வாதம் இல்ல யதார்த்தம் புரியுது. நம்மளும் டாக்டர் ராமதாஸ் 100 ஆண்டுகள் நல்லா இருக்கணும். ஆனா அவருடைய வயது முதிர்ச்சி இன்னைக்கு பழைய காலம் மாதிரி ஒரு கிராமமா போறாரா? இல்ல அந்த கிளைச்சாளர் யாரை போட்டு அந்த ஒன்றியச்சாளர் ஏன் மாத்தின டே டு ஆக்டிவிட்டில தலையிட போறேன். இல்ல நான் தான் சொன்ன பிரச்சனையினுடைய அடிப்படையே அரசியல் விவகாரம் அல்ல, குடும்ப பிரச்சனை தான் சொல்றாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம். நிதி விவகாரங்கள், வருகிற நிதி என்னென்ன போகுது, யார் பண்ற, யார் கண்ட்ரோல்ல இருக்கு, நீ என்ன எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கிறியா இல்லையா, மகளுக்கு கொடுத்தியா அப்படின்லாம் சில வாத பிரதிவாதங்கள் வந்ததாகவும் தகவல் வருது.